ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவ் டு ஃபைனலி. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டேட் பேங்க் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அக்கௌண்ட்டில் நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் மற்றும் இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு இந்த யூபிஐ ஆப்ஸு, நெட் பேங்கிங், ஏடிஎம் கார்டு எதுவுமே ஒர்க் பண்ணாமல் போகும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கேஒய்சியை அப்டேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டில் கேஒய்சி அப்டேஷன் நீங்கள் எவ்ரி 3 இயர்ஸ் அல்லது அந்த பேங்க் எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு அவங்க எத்தனை வருஷத்துக்கு சொல்கிறாங்களோ அத்தனை வருஷத்துக்கு ஒருக்க உங்களுடைய கேஒய்சியை அப்டேட் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுடைய கேஒய்சி அப்டேஷன் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அல்லது கேஒய்சி வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அந்த டேட் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் சேனல்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாமல் போயிடும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்டர்நெட் பேங்கிங் நீங்கள் லாகின் பேஜ் போய்க்கோங்க. போனீங்க அப்படிங்கன்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இது லாகின்லாம் ஆகும். நீங்கள் டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியாது. சப்போஸ் யாருக்கும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க் ஆகாமல் போகும். மற்றபடி கேஒய்சி உங்களுக்கு அப்டேஷன் இல்லைனாலும் லாகின்லாம் ஆகும். இப்போ நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் பாருங்கள், மேலே அக்கௌண்ட் சம்மரி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த குவிக் லிங்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல அதுக்கு கீழே பாருங்கள், அக்கௌண்ட் சம்மரி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரைட் சைடில் உங்களுக்கு மை அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு நிறைய மெனுஸ் வந்திருக்கும். இதில் நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு எந்த மெனுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், தம் இம்ப்ரெஷன் மாதிரி போட்டு அப்டேட் கேஒய்சி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடைசியாக நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் அப்டேட் கேஒய்சின்னு போட்டு செலக்ட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ராப் டவுனில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் அந்த அட்ரஸில் தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேஒய்சி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு டிக் மார்க் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேஒய்சி அப்டேஷன் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வித்தின் 5 மினிட்ஸில் எல்லா டிஜிட்டல் சேனலுமே உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபோன்பே, கூகுள் பே, யூபிஐ ஆப்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். அது போக நீங்கள் நெட் பேங்கிங்லேயும் நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மொபைல் பேங்கிங்லேயும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தாங்க நீங்கள் உங்களுடைய கேஒய்சியை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணுறதுக்கு உண்டான வசதி. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருப்போம் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எதுவும் குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.